அதோடு நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு எப்படியாவது நமக்கு ஆண்டவர் நன்மை செய்யணும், அற்புதம் செய்யணும், சுகத்தை பெற்றுக்கிடணும் அப்படிங்கிற ஆசை டெய்லி இருக்கும். ஆண்டவர்கிட்ட எனக்கு எப்படியாவது ஒரு நன்மை நீங்கள் செய்தே ஆகணும், அவர்கிட்ட வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நமக்கு உண்டு. ஆனால் அவர்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? சில பேர் பார்த்தீங்கன்னா தப்பான வழிகளில் பணத்தை சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஆபத்தில் முடிச்சிடும். நன்மை, நம்முடைய ஆண்டவர் பேரே நன்மைகளின் நாயகன் அல்லவா? அதனால் அவரை நம்பும் பொழுது அவர் நம்மளை கண்டிப்பாக நடத்துவார். அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். அதனால் நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போ அந்த நன்மை நம்ம எப்படி பெறுது? அதை ஏசாயா சொல்லுகிறான்னு பாருங்கள். ஏசாயா 1 அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் பொருந்தணும். அப்போ தேசத்தின் நன்மையை நாங்கள் அனுபவிக்கலாம். மனம் பொருந்தின அத்தனை பேரும் பாருங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். சில பேர் ஆண்டவர்கிட்ட தூரமாக விலகி போயிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட எங்கேயோ போய் நிற்பாங்க. அப்புறம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய மாட்டேங்காரு, நன்மை செய்ய. நம்ம வாழ்க்கையில் அப்படி புலம்புனா அதை மாற்றிருங்க. தேவனுக்கும் எனக்கும் சரியான மனப்பொருத்தம் இருக்கிறதா? நான் வாழ்க்கையில் அவரோடு இசைந்திருக்கிறேனா, இணைந்திருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம். நன்மை வராததுக்கு காரணம் அதுதான். சில வீட்டில் பைப்பு வச்சுருப்போம், அதில் தண்ணீர் வராது. டேங்கில் தண்ணி இருக்கும், ஆனால் பைப்பில் வராது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஏதோ ஒரு அடைப்பு இருக்குது, சரி கிடையாது. அதை சுத்தப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா தண்ணீர் அவசியம். அப்போ நன்மை ரெடி ஆண்டவர் கொடுக்க, நம்ம வாழ்க்கை அவரோடு கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரியாக இருக்கா, தடை இருக்கா? மனம் பொருந்தி. இளைய குமாரன் பார்த்தீங்களா, நல்ல ராஜ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தவன் அப்பா விட்டு போனான். அதாவது எங்கள் அம்மா தான் நிறைய பழமொழி சொல்லுறாங்க. செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி திங்க பத்தாதான். பழைய இந்த செக்கு மாடு இருப்பாங்க இல்லையா, அந்த எண்ணெய் ஆயில் எடுக்கிறதுக்கு, அதான் செக்கு. அந்த செக்கு பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு பொண்ணு தங்க இருந்தாலும் செதுக்கி செதுக்கி தின்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் அது என்ன செய்யும், காலியாயிரும். ஆனால் அதனால தான் நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அவர் தான் ஊற்று, நன்மைகளின் ஊற்று அவர், வற்றாத நீருற்றவர். அவற்றை சேர்ந்துட்டாலே போதும். இளையகுமாரை நம்ம அப்பாட்டவில் பிரிச்சுட்டு போயாச்சுன்னா நல்லா நம்ம சம்பாத்தியம் பண்ணிடலாம்னு நினச்சா ஒன்றும் நடக்கலை. முன்னாடி கதை சொல்லுவாங்க, கோழி டெய்லி ஒரு ஸ்பெஷல் கோழி டெய்லி தங்க முட்டை போடணும். ஒருத்தன் அவன் குறிப்பிட்ட விலை கொடுத்து கொண்டு போயிட்டான். டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தான். இது ஒவ்வொன்றா முட்டை போட்டு நம்ம என்னைக்கு எடுக்க அப்படின்னு ஒரு நாள் பிடிச்சி அறுத்துட்டான். அப்பவும் ஒரு முட்டை தான் இருந்துச்சு. இதெல்லாம் தவறான முயற்சிகளுக்கு ஒரு அடையாளம். அதனால் ஆண்டவரோடு நீங்கள் இசைந்துருங்க, இணைந்துருங்க. மொத்தமாக வர வர விருத்தி அடைந்தான், வர வர மகா பெரியவனான். உங்களை எனக்கும் நன்மையிலே கத்தர் தந்து வர வர பெரியால் ஆக்குவார். கவலைப்படாங்க. அவரை விட்டு விலகி இருந்தால் அவரோட மனம் பொருந்துங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.